ஹாய் நண்பா நண்பீஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷனுக்கான டியர்னஸ் அலவன்ஸ் அப்டேட் வந்திருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட் எப்படி பார்த்தீங்கன்னா, டியர்னஸ் அலவன்ஸ் 3% இன்க்ரீஸ் பண்ண போகிறது தகவல் வெளியே வந்திருக்கு. சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க அடிப்படை சம்பளத்தில் 55% வந்து டியர்னஸ் அலவன்ஸாக கொடுக்குறாங்க. இது வந்து ஒவ்வொரு மாதமும் ஜூலையில் கொடுப்பாங்க. ஆல் இந்தியா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி இது வந்து கொடுப்பாங்க. நம்ம மத்திய அரசுடைய புள்ளியியல் துறை அதிகாரிகளாக நாடு முழுக்க உள்ள நுகர்வோர் பொருட்களின் விலைவாசியை கணக்கில் கொண்டு ஒவ்வொரு மாதமும் விலை குறியீட்டு எண்ணெயை வந்து கணக்கிடுவாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அதன்படி 2025 ஜனவரியில் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு 55% டியர்னஸ் அலவன்ஸ் வந்து பெற்று வராங்க. கடந்த ஜனவரிக்கு அப்புறமா புள்ளியியல் துறை வெளியிட்ட கணக்கின்படி பார்த்தீங்கன்னா விலை குறியீட்டானது ஜனவரியில் 56.36 இருந்துச்சு, பிப்ரவரியில் 56.6 இருக்குது, மார்ச்சில் 57% ஆயிருக்கு, ஏப்ரலில் 57.6, மே மாதம் 57.8, ஜூனில் 58.17% அதிகரித்திருக்கு. ஸோ இந்த விலை குறியீட்டின் அடிப்படையில் 3% பார்த்தீங்கன்னா டியர்னஸ் அலவன்ஸ் உயர்த்தி வழங்க வாய்ப்பு இருக்குது. இதற்கான அறிவிப்பு சீக்கிரமாக வரப்போகுது. ஜூலை 1 முதல் கணக்கிடப்பட்ட நிலுவைத் தொகையும் கொடுப்பாங்க. இந்த அறிவிப்பை சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிட்டானா அதை ஃபாலோ பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் அதே சேம் 3% பார்த்தீங்கன்னா டியர்னஸ் அலவன்ஸ் ஹைக் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கான அப்டேட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் தான் வெளியாகும். வெயிட் பண்ணி பார்க்க செப்டம்பர் மாதத்தில் கண்டிப்பாக டியர்னஸ் அலவன்ஸ்க்கான அப்டேட் வரும். இதுதான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய 7th பே கமிஷன் கீழே பெறக்கூடிய லாஸ்ட் டியர்னஸ் அலவன்ஸ் ஹைக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 8th பே கமிஷன் நடைமுறைக்கு வரப்போகுது. உடனே நடைமுறைக்கு வராது, மேபி 1 இயர்க்கு மேலே ஆகலாம். பட் நிலுவைத் தொகையும் சேர்த்து கொடுப்பாங்க சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.